இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை எப்படி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கணுன்னா டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டிஃபால்ட் ஃபைல் நேம் இங்கே ஆல்ரெடி அப்பியர் ஆகிருக்கு. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுனா நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இங்கே டேர்ம்ஸ் பயோன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் சேவ் ஆஸ் டைப்பில் வேர்ட் டாக்குமெண்ட்னு இருக்குது. இதை வந்து நம்ம இங்கே டவுன் ஆரோவை கிளிக் பண்ணோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதில் நம்ம பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணணும். இந்த மீதி ஆப்ஷன்ஸ் எதையும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அது டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட்லேயே விட்டுடலாம். இப்போது சேவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வித்தின் செகண்ட்ஸ் உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம டெஸ்க்டாப்பில் எப்படி சேவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு மினிமைஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். இப்போ பாருங்கள், உங்களோட ஃபைல் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போது இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு சிம்பிளாக எந்த அடிஷ்னல் சாஃப்ட்வேரும் இல்லாமல் ஜஸ்ட் உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் இருக்க விண்டோஸ் அப்ளிகேஷனில் இருந்தே எப்படி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது நமக்கு இப்போது டே டு டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ பேரண்ட்டாக இருந்தாலோ பசங்களோட படிப்புக்கும் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ லேர்னிங் செஷன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக வரும். இந்த மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லேர்னிங் செஷனில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய், see you. Thank you.